வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வாங்க. 18 ஜனவரி 2024 வியாழக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சேலம் சாலையில் உள்ள ஜவுளி கடையில் 10 ஆண்டுகளாக ஜவுளி கடையில் பணியாற்றி வந்த பணியாளர்களுக்கு இருசக்கர வாகனத்தினை ஓனர் பரிசாக வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் 20க்கும் மேற்பட்டது புதிதாக பொருத்தப்பட்டு போலீசார் கண்காணித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் பல்வேறு இடங்களில் மாட்டுப் பொங்கலை நேற்றைய முன்தினம் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் வண்ண கோலங்களை இட்டு மாடுகளுக்கு படையல் செய்து கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள குதிரைசந்தல் கிராமத்தில் 100 ஆண்டுக்கு மேலாக மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. நேற்றைய தினம் உழவர் திருநாளை முன்னிட்டு வழக்கம் போல மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மஞ்சு விரட்டு போட்டியில் கலந்து கொண்டு மஞ்சு விரட்டு போட்டியை சிறப்பித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தியாகதுருவம் பஸ் நிறுத்தத்தில் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதிமுகவினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை மற்றும் அவரது திருவுருவப் படத்திற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் குமரகுரு அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் பங்கேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பழைய பஸ் ஸ்டாண்டு பகுதியில் உள்ள எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுக நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி பேருந்து நிறுத்தத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் அண்ணா சிலைகளுக்கு அதிமுகவினரால் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள ஐயப்பன் கோவில் தெரு பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தங்கம் அவர்களுக்கு திமுக நிர்வாகிகள் நேற்றைய தினம் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஏமப்பேறு கிராமத்தில் உழவர் திருநாளை முன்னிட்டு நேற்றைய தினம் இளைஞர் மன்றம் சார்பில் புலிக்காளை ஆட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் காவல் எல்லைக்குட்பட்ட பல்லகச்சேரி கிராமத்தில் ஏரியில் அடையாளம் தெரியாத 35 வயது மடிக்கத்தக்க ஆண் சடலம் மீட்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே உள்ள காந்தி நகர் மாரியம்மன் கோவில் முன்பாக சூதாட்டத்தில் ஈடுபட்ட 5 பேரினை தியாகதுருவம் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 32,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கீழ்குப்பம் கிராமத்தில் நேற்றைய தினம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உழவர் திருநாளை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த கிராமத்தில் வருடா வருடம் இந்த போட்டி நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மாயகரம் பஸ் நிலையம் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ரோட்டை கடக்க முயன்ற போது 4 சக்கர வாகனம் மோதியதில் முதியவர் ஒருவர் உயிரிழப்பு. சின்னசேலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவந்தன. இதுபோன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை செய்திகளுடன் நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.